ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போனார், இது ஒரு அழுகையின் காரியமாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த வேத வசனத்தில் வேற மற்ற சுவிசேஷங்களில் இந்த மத்தேயும் மார்க்கை விட்டு லூக்கா யோவானில் வந்து மற்ற எல்லாமே அப்படியே கரெக்டாக எத்தனை அந்த 6 காரியங்களும் கரெக்டாக வந்துருச்சு. அந்த ஆண்டோட சொன்ன இந்த 6 வார்த்தைகள் அந்த மற்ற 2 சுவிசேஷத்தில் வந்துருச்சு. ஆனால் இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் இந்த மத்திய சுவிசேஷத்துலையும் மார்க் சுவிசேஷம் வருது. இல்லையா? அவருக்கு வாசிங்க மத்தேயும் 27:45. ஒருத்தர் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33வது 34 தான் 45 46 அல்லேலூயா. அதே மார்க்கு 15:34 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பதான் பூஸ்ட் ஆகுது. அல்லேலூயா. மத்தேயுல அழகா சொல்றாங்க ஏலி ஏலி லாமா சபக்தானி. அதே மார்க்ல போகும்போது ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, இந்த மத்தேயு சுவிசேஷத்துக்கு முன்னாடி மார்க் சுவிசேஷம் முன்னாடி வந்திருக்கு. மார்க் சுவிசேஷத்துல தான் அந்த மார்க் வந்து ஜென்டைல்ஸ், அதாவது புறஜாதிகள் புரிந்து கொள்ளும்படியாக அந்த புறஜாதிகள் வாழ்ந்த நாட்களிலே இந்த வார்த்தை ஏலோயி ஏலோயி என்று சொல்லுகிற அந்த அராமிக் மொழி. அல்லேலூயா. இந்த ஏலின்னு சொல்ற வார்த்தை வந்து கிரேக்க மொழி. ஆனா ஏலோயி அப்படின்னு சொல்ற வார்த்தை அது ஒரு அராமிக் மொழி. பாருங்க, அதுக்கு ஒரு ஆதாரம் ஊழியர்களை சொல்லிட்டு அப்புறம் நான் அந்த காரியத்துக்கு வரலான்னு ஆசைப்படுறேன். வாசிக்க பார்ப்போம். லூக்கா 23:38 வசனத்தை வாசிங்க. லூக்கா 23:38. லூக்கா 23:38. இவன் இவருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எபிரே எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. பாருங்க, அந்த ஏன் இந்த அராமிக் வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டது சொல்லும் போது அங்கேயே அந்த பலைகளை எழுதி வச்சிட்டாங்க, இவர் யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி எபிரேயா கிரேக்கா இந்த மொழிகள்ல லத்தீன் மொழிகள்ல எழுதி வச்சிட்டாங்க. அப்படிங்கிற பார்க்கும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து சகல மொழிகளிலும் சகல வல்லவனாய் இருந்திருக்கிறார். இந்த ஜனங்கள் புறஜாதியில் இருக்கிற ஜனங்கள் அன்னைக்கு அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து ஜனங்கள் சிறைப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு வெளியில வரும்பொழுது பலவிதமான பாஷைகள், நிறைய பாஷைகளை பேசியிருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துடைய ஒரே ஒரு காரியம், அவர் தேவனோடு பேசுகிற வார்த்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தை அராமிக் என்ற மொழியில இயேசு அராமிக் மொழியில பேசுகிறார். ஏலி 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 லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, ஓ மை காட் வை ஹாஸ் thou forsaken me என்று ஆங்கிலத்தில் அழகா சொல்றார். இந்த தமிழ்ல சொல்றத விட ஆங்கிலம் சொல்லும் போது பயங்கர அப்படியே ஸ்பிரிட்டா இருக்கும். மை காட் என் தேவனே, மை காட் why have thou forsaken me. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை சொல்றதுன்னா இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு உள்ளால பாதிக்கப்பட்டிருப்பார். அதாவது 6ஆம் மணி நேரத்துல இருந்து 9ஆம் மணி வரைக்கும் அந்த இருளா காணப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சாதான் நமக்கு புரியும். அது மத்தேயு மார்க்கு லூக்கா எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா நான் ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டு ஒரு வசனத்தோட வாசிங்க. மத்தேயு 27:45, மார்க்கு 15:33, லூக்கா 23:44. இல்ல லூக்கா 23:44 வாசிங்க. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. அந்த இடத்துல இருள். பைபிள்ல அழகா நம்ம பார்க்கும்போது மெய்யான ஒளி நானே, ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவர் அந்த ஒளியை குறித்து அவர் லைட்டா அந்த பூமிக்கு வந்த ஒளி அவர்
அல்லேலூயா. ஒளியா இருக்கிற எல்லா இடத்திலும் ஒளியா இருந்தவர். எங்க பார்த்தாலும் பிரகாசம். ஒரு அற்புதம் நடக்கும்போது அங்க பிரகாசம். அவருடைய வார்த்தை சொல்லும் போது, அவருடைய வார்த்தை மற்ற ஜனங்களுக்குள்ளே சென்றடையும் போது அங்க ஒரு பிரகாசம். மரித்த வீட்டுல போய் மரித்தவர்களை எழுப்பும் போது அங்க ஒரு பிரகாசம். எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிரகாசித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு 3 மணி நேரம் அவர் இருளிலே அவஸ்தைப்பட்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. 3ஆம் வாரத்துக்கு போனவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு அவஸ்தையான ஒரு சூழ்நிலை. என் தேவனே, இது இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா பாஸ்டர் வந்து அது அப்படியே ப்ரொஃபஸர் மாதிரி பேசிட்டு போயிருங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. அந்த இதுல வரைக்கும் 1வது வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். 4வது வார்த்தை என் தேவன் என்ற வார்த்தை வருது. கடைசி வார்த்தை பிதாவே ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப முதல்ல பிதாவை கூப்பிட்டு அழகா பிதாவை பயன்படுத்துறாரு. லாஸ்ட் பிதாவை சொல்லி என்னுடைய இதை ஒப்பு கொடுத்துறேன் சொல்லிட்டாரு. ஆனா இந்த 4வது வார்த்தை மட்டும் பிதான்ற வார்த்தையை அவரால பயன்படுத்தவே முடியல. பாருங்க, என் தேவனே, பிதாவை போயிட்டாரு. அப்பா பிதாவே என்ற அந்த ஒரு வார்த்தை போய் என் தேவனே என்று கதறுகிறார். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய எல்லாருடைய பாவங்கள் அவர் மேல் சுமந்து இறங்கி நிற்கிது. இருள், அந்த பாவத்தின் இருள் அப்படியே அடைச்சி வச்சிருக்கு. அந்த இருளிலிருந்து ஜனங்கள் தப்பித்து, என் ஜனங்கள் நான் உருவாக்கின என் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியில மொத்த பாவத்தை சுமந்து பிடிக்கும்போது அப்படி இருளா தெரியுது. தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆண்டோட எல்லா இடத்துலையும் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், நாங்களும் பிதாவும் ஒன்றாகவே செயல்படுகிறோம். எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தை வசனம் பார்க்கும்போது நிறைய வசனங்கள் இருக்கிறது. தேவனும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திரியேக தேவன் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் ஒற்றுமையா இருக்கும்போது இங்கு இயேசு ஒரு தனி மனிதனாக ஒரு தவிப்பின் நிலைமையில் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். நினைச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமை, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போகும்போது யாராவது நம்ம கூட பேச மாட்டாங்களா? யாராவது இப்ப நம்ம சபைக்கு வரவங்க, ஐயோ நம்ம பாஸ்டர் நமக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண மாட்டாரா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கேன்னு சொல்லி தத்தளிக்கிற நேரத்துல ஒரு துணையை நம்ம தேடிட்டு தான் இருக்கும். உண்மைதானே? உண்மைதான். என் வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதெல்லாம் நம்ம மேற்கொள்ளவே முடியல. இந்த பிரச்சனையிலேருந்து மேற்கொள்றதுக்கு யார்ட்டையாவது ஒரு ஐடியா கேட்கணும். யாராவது நமக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆசுவாசமா இருக்குமேன்னு சொல்லி எல்லோருடைய இருதயமும் எதையாவது ஒரு நபரை யாரையாவது தேடும். அதே போல இங்க பிதா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பிதாவை தேடினாரு. அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே அவராக தான் இருந்தார். அல்லேலூயா. பிதா தான் இயேசுவுக்கு எல்லாமா இருந்தார். அவர் கூடவே இருந்தார். அதில் சொல்லும்போது பூமியை படைக்கும் போது, மனிதர்களை படைக்கும் போது அதில் எல்லாத்தையும் அவர் கூட இருந்தார். மனிதர்களை படைக்கும் போது நாம் கடந்து போய் மனிதர்களை உருவாக்குவோமாக என்று சொல்லி இருக்கிறதாகவே எல்லா இடத்திலும் ஒன்றாக செயல்பட்டவர்கள் இந்த இடத்துல சிலுவையின் பாடு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து தனித்து விடப்பட்ட ஒரு நபராய் மாறி போனார். இப்ப அவருக்கு புரியுது, தனியா நிற்கிற ஒரு பக்கம் வேதனை, சரீரத்துல வேதனை, அடிப்பட்ட காயம், எத்தனை பலவிதமான காயங்களை சொன்னாங்க. அந்த எல்லா காயத்தையும் மேல வாங்கிக்கிட்டு அந்த சிலுவையில தொங்கிட்டு ஒற்ற மனுஷனா, பிதாவே என் தேவனே. அவரையும் பார்க்க முடியல ஐயா, அவரையும் பார்க்க முடியாம அவர் தத்தளிச்சிருந்தது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஆபகுக்கு 1 அதிகாரம் அது மட்டும் வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது தனி மனுஷன் நிற்கிற ஒரே ஒரு காரணம் இருக்கு. ஆபகுக்கு 1:13 தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணாகிய தேவன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக பாவம் நிற்க முடியாது. தேவன் பாவத்தை பார்க்கவே மாட்டார். அவர் எரிச்சலுள்ள தேவன். பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்துக்கு ரொம்ப பயங்கரமான கோபக்காரர், எரிச்சலுள்ள தேவன். பாவத்தை கண்டார். சில நேரத்தில் பழைய பார்க்கும்போது பாவங்கள் பெருக அழிச்சே போட்டுறாரு. ஒரு தடவை பெரிய கூட்டத்தை அழிச்சிட்டாரு. ஒரு குடும்பம், ஒரு செட்டை மட்டும் தான் காப்பாற்றி கொண்டு வந்தாரு. மொத்தத்தையும் அழிச்சிருவாரு. அப்படிப்பட்ட கோபமான தேவன் இப்ப இயேசுவை பார்க்க வேண்டும் சொன்னால் இயேசுவின் மேல் நம்முடைய எல்லாருடைய பாவங்கள் அப்படியே நிற்கிது முன்னாடி.
உண்மை சொல்றேன், தேவன் பார்த்திருந்தா கோவப்பட்ட ஒரு நேரத்தில் ஜனங்க நம்மளை எல்லாத்தையும் அழிச்சே போட்டிருக்கோம். இந்த பூமியில மனுஷன் வேண்டாம், இவ்வளோ பாவத்தை பண்ணிக்கிறாங்க, ஐயோ அப்படிலாம் தனியா இருந்து அப்படியே சம்மந்து நிற்கிறேன்னு ஆண்டவர் பார்த்திருந்தா அன்னைக்கு நம்ம அழிஞ்சிருப்போம். அல்லேலூயா. முகத்தை திருப்பிட்டார், தனியா இருந்து ஆண்டவர்கிட்ட நோக்கி அப்பான்னு கூட கூப்பிட முடியல. ஏன்னா பாவம் நிக்கி சில அதாவது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபம் மேல ஏறி நிக்குது. அவர் பின்னால கூப்பிட முடியல, அப்பான்னு கூப்பிட முடியல, என் தேவனே கூப்பிடுகிறார். அல்லேலூயா. இது சங்கீதம் 22 உள்ள அந்த பிரதிபலிப்பை தான் பார்க்கிறோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. தேவ பிள்ளைகளை ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தனிமையாய் விடப்பட்ட ஒரே ஒரு நோக்கம், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னா அன்றைக்கு இயேசு தனியாக மரத்தில் தொங்கின ஒரே காரணம் தான். அல்லேலூயா. அன்னைக்கு மரத்துல இந்த கஷ்டங்களும் இந்த பாடுகள் அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த இடத்துல கூட நம்ம விடுதலையோடு ஆராய்ச்சிட்டே இருந்திருக்க முடியாது. நாம் விடுதலையா இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னை முற்றிலுமாய் பலியாய் கொடுத்து ஒரு தனி மனிதனாய் இடத்துல மாட்டி தவித்தார். ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆனா டைம் தாண்டி போச்சு. தொடர்ந்து கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.